Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் நம்ம LIC HFLல பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 200 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டைம் அண்ட் ஆக்டிவிட்டி ஷெட்யூல், அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25th of ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வந்து August 14th. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக செப்டம்பரில் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ், பேசிக் பே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 months இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜில் வந்து 21 to 28 years இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் வந்து ஃபுல் டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்ட் டைமில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாட் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் லிட்ரஸியில் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க, பட் மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து தேவைன்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கும். 40 கொஸ்டின்ஸுக்கு மேக்ஸிமம் 40 மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 120 minutes. ஸோ டோட்டலாக 200 questions 200 மார்க்ஸுக்கு வந்து நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ராங் ஆன்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது 0.25 மார்க்ஸ் வந்து ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்கும் டிடெக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டைமில் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைனல் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான LIChousing.comல கரியர்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து இங்கே கேட்டிருக்க ஃபார்மேட் அண்ட் ஃபைல் சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 800 rupees. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் கரியர்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் செக் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அதில் நம்ம அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற லிங்கை வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ரெஜிஸ்டர் நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணணும் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்டபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். பயோமெட்ரிக் டேட்டா பற்றின டீட்டெயில்ஸ், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு கால் லெட்டரில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டேட் வைஸாக நமக்கு எந்தெந்த சென்டர்ஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சூர் எல்லாமே வந்து சென்டர்ஸாக இருக்குது. இன்டர்வியூ சென்டர் எங்கன்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து நமக்கு அந்த கால் லெட்டர்லேயே இருக்கும். ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ மால் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் வந்து
என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன டீட்டெயில்டாக இருக்கணும், எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அக்செப்ட் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம கரியர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற லிங்க் இங்கே இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி இவங்க கேட்டிருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீடைல்ஸ், ரிவ்யூ, அப்லோட்ஸ் அண்ட் பேமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.